வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளிக் பண்ணால் அதுக்கு தேவையான கண்டென்ட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிற மாரி சொல்லிட்டு இதோடைய ஸ்கிரிப்டை தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, எந்தெந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்னா HTML ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கோட் எடிட்டரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டு டிசைன் பண்ணியிருப்போம். இது ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முந்தின வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ்லாம் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கு 2 வீடியோஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா நம்ம CSSையும் HTML வச்சு தான் பண்ணணும். ஸோ HTML எப்படி பேராகிராஃபை எடிட் பண்ணுறது, ஹெட்டிங் எப்படி கொடுக்குறது, ஸோ அதேமாதிரி வீடியோஸ் தான் நம்ம பார்த்தோம். அப்புறம் CSS லாங்குவேஜ் வச்சு அதை டிசைன் பண்ணுறத பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ HTML டேக்கு கூட நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம HTML டேக்கு கோடு எழுத ஆரம்பிச்சிடலாம். HTMLன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். HTML கொடுத்தேன்னா அதேமாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த HTML டேகை. இப்போ HTML டேகை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது லாஸ்ட்டாக நம்ம வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பாடி டேக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்கிரிப்ட்லாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாடி ஓகேங்களா, அந்த பாடி டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை கொஞ்சம் எண்டிங் மாதிரி வச்சிடறேன். முடிஞ்சிச்சா? இப்போ நான் டேக் இப்போது புதுசாக ஒரு ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஹெட்டிங் டேக் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டேக் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். இந்த ஸ்கிரிப்டையும் டேக்கையும் நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஸோ இந்த 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட்டே மோஸ்ட்லி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. HTML CSS வச்சு எல்லா டிசைனிங்கும் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம எதனா ஃபங்க்ஷனுக்கு தேவைப்பட்டதுன்னா மட்டும்தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டையே எடுத்துன்னு வருவாங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னால் டேக் யூஸ் பண்ணலான்னு இப்போது ஹெட்டிங் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அந்த ஹெட்டிங் 1 நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஸோ ஹெட்டிங் 1 க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹெட்டிங் 1 க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஹெட்டிங் என்ன இருக்கணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஹெட்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டுனா இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு இப்போ டேக் நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஜாவா ஸ்கிரிப்டையும் இப்போ ஜாவா டேக் HTML H1 டேக்கையும் ஜாவா ஸ்கிரிப்டையும் நான் ஆட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் டேக் யூஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். நான் என்னுடைய கான்செப்ட் இப்போ என்னன்னா, ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு மெசேஜ் வேணும். ஸோ எதனா ஒரு டேக் மெசேஜ் வேணும். இதுதான் என்னுடைய கான்செப்டே டோட்டலாகவே. இப்போ ஒரு பட்டனு நான் பேஜ் கிளிக் பண்ணுறேன், ஒரு பட்டனு கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ இதுதான் விஷயமே. இப்போ நான் அதை பண்ண போகிறேன்னா பட்டன்னு கொடுக்குறேன். ஸோ பட்டன் டேக்குன்னு யூஸ் பண்ணுறேன். அந்த பட்டன் டேக்கையே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ HTML க்ளோஸ் பண்ணோம்ல, அதேமாதிரியே பட்டன் டேக்கையும் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால நான் க்ளோஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ பட்டன் டேக்கு முடிஞ்சிச்சு. இப்போது இதுக்குள்ளே அந்த பட்டன் டேக்கு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ கிளிக்குன்னு கொடுத்தா தான் ஏதாச்சும் அது ஒரு பட்டனு க்ரியேட் ஆகிடும். இப்போது பட்டனு க்ரியேட் ஆகிறதுக்கு ஒன்று அதுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும். நம்ம ஆக்ஷன் கொடுக்குறது கிளிக்குன்னு நான் ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ கிளிக்குன்னு கொடுத்துட்டா இப்போது இந்த பட்டன் டேக்குக்குள்ளே 2 ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுவேன். அது என்னென்ன ஆட்ரிபியூட்னு பார்த்தா டைப்பு, இந்த ஒரு ஆட்ரிபியூட்டையும் என்ன டைப்பான ஆட்ரிபியூட்டையும், அப்புறம்
ஆன் கிளிக் ஆட்ரிபியூட்டையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து 2 டைப்பு யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஒன்று டைப்புன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ண போகிறேன். டபுள் டேக்கு முடிஞ்சிச்சா? அதுக்கு டைப்புக்கு உடைய ஆட்ரிபியூட்டுக்கு என்னென்னா பட்டன்னு கொடுக்கணும். ஸோ பட்டன். அதுக்கப்புறமா பார்த்தா இன்னொரு ஆட்ரிபியூட் சொன்னேன். இதுதான் ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட். ஆன் கிளிக்கு ஓகேவா? அதுக்கு ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக். ஆன் கிளிக் என்ன கொடுங்கன்னா, இப்போது இங்கே இந்த ஆன் கிளிக்கில் தான் நம்ம ஜாவாசியை ஏற்ற போகிறேன். ஸோ இப்போ ஏற்ற போகிறோன்னா இப்போது என்ன மாரி வரும்னா, இது ஓப்பன் டேக் க்ளோஸ் சிங்கிள் டேக் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கொடுக்குறேன். என்ன கொடுக்க போகிறோம் பாருங்கள், டாக்குமெண்ட். இது வந்து சின்டாக்ஸு. இது வந்து ஆல்ரெடி நம்மளே ஏற்றது தான். ஸோ டாக்குமெண்ட்டை டைப்பாக தான் நான் வந்து இந்த டேக் ஹெச்ஏ டேக்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகேவா? இப்போ என்னென்னா சொல்லிக்கிறேன், ஆன் கிளிக்குள்ளே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. எனக்கு எதனா ஒரு டேக்கில் இருக்கிற ஐடி பேரை எனக்கு வையுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் ஐடி பேரை வைக்கிறேன்னா ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? அதுக்குள்ளே வந்து டபுள் கொட்டேஷன். ஸோ ஐடி பேரை கொடுக்கணும். அதான் அர்த்தம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, எதனா இன்னர் ஹெச்டிஎம்எல், அதாவது இப்போ ஹெச்டிஎம்எல்குள்ளேயே ஹெச்டிஎம்எல்லுடைய மெசேஜை வர வைக்கணும் அப்படின்னா இன்னர் ஹெச்டிஎம்எல் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு புரியும். இப்போது இன்னர் ஹெச்டிஎம்எல் ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இன்னர் ஹெச்டிஎம்எல். இதுக்கப்புறம் ஈக்குவல் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன். இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் என்ன மாதிரி மெசேஜ் வரணும் அப்படின்றத இங்கே கொடுக்குறேன் இன்னர் ஹெச்டிஎம்எல்ல. ஸோ இன்னர் ஹெச்டிஎம்எல் என்ன மாதிரி கொடுக்கணுன்னா, ஸோ வெல்கம் டு த அப்படின்னு சொல்லிட்டு, வெல்கம் டு த மை ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து இப்போ என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டையும் இப்போ டேகையும் வந்து நான் லிங்க் பண்ணணும். அப்போனா இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணோன்னா இதுக்கு எதனா ஒரு ஐடி பேர் வைக்கணும். பை ஐடின்னு நான் கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, கெட் எலமெண்ட் பை ஐடின்னு. அப்போது நான் இங்கே எதனா பேர் வைக்கணும்னா இந்த டேகுக்கு முன்னாடி போயிட்டு ஐடின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு இங்கே ஐடி பேரை வந்து டெமோன்னு எதனா ஒரு பேரை வச்சுட்டு அந்த ஐடி பேரை இங்கே கொடுக்குறேன், டெமோன்னு கொடுத்துட்றேன். முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு அடு புரிஞ்சிச்சு என்ன விஷயம் பண்ணிக்கிறேன்றது இப்போ விஷயம் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டோடனே இங்கே HTML அப்படின்னு போடணும். ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அது எப்படி HTML ஃபைலை வந்து சேவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஃபைல் நேம் போட்டு .htmlனு கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணால் இப்படி தான் வந்துச்சு பேஜ். ஸோ இதுதான் பேஜ். இப்போ நான் வந்து நான் என்ன சொன்னேன் கான்செப்ட்டு, ஒரு கிளிக்கு பண்ணேன்னா எனக்கு வந்து ஆக்சஸ்ஸு ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கணும், நான் சொன்ன மெசேஜ் வரணும்னு சொன்னேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே வெல்கம் டு த மை ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா. இது எப்படி நடந்தது? இதுதான் செகண்டில் ஒரு ப்ராசஸ் நடந்துச்சா, இதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்டு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு லாங்குவேஜை ஒரு ஆக்ஷனை பண்ணேன். இந்த ஆக்ஷனை பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வியூ ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே பேக் கொடுக்குறோம் பேஜ். அது பேக் கொடுத்தா அந்த பேஜுக்கு போயிடும், பேக்குன்ற பேஜுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து அது பேஜ் அந்த நம்ம கோடு பண்ணுற இடத்துல போயிடுச்சு. ஸோ அதேமாதிரி இப்போ ப்ராசஸ் பண்ணுறேன், கிளிக்குன்னு காமிக்குது,
அதை ஒரு கிளிக் பண்ணேன், வெல்கம் டு த மை ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போது டேகு ஹெச்டிஎம்எல்லையும் ஜாவா ஸ்கிரிப்டும் லாங்குவேஜும் யூஸ் பண்ணி இப்போ ஒரு கான்செப்டை பண்ணிக்கிறோம். என்ன கான்செப்ட்னால், கிளிக்குன்னு ஒரு பட்டனை பண்ணோன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸு மேலே வருது. இதுதான் விஷயமே. ஓகேவா? இதுக்குடைய மேலே இருக்கிற அந்த பேர்லாம் வெல்கம் டு த மை ஜாவா ஸ்கிரிப்ட், இதுக்குன்னு வந்து கலர் கொடுக்குறது அதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் வச்சு எப்படி டிசைனிங் பண்ணுறதுலாம் விஷயம்லாம் சொல்லலாம். அது டிசைனிங் வேறு, ஸோ ஸ்கிரிப்ட் வேறு, டேகுன்றது வேறு. டேகு வந்து ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுவாங்க, சிஎஸ்எஸ்க்கு வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க, சிஎஸ்எஸ் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டேகையும் ஸ்கிரிப்டும் தான் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணல, அதாவது ஸ்டைல் பண்ணல, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டென்ட் எனக்கு அலைன்மெண்ட்டு டிசைனிங் பண்ணோம்னா நம்ம ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் தான் எடுக்கணும். அதுவும் ஹெச்டிஎம்எல்குள்ளேயே பண்ணலாம், அந்த டேகுக்குள்ளேயே. ஸோ இதுதான் கான்செப்ட், இதை தான் புரியணும். இப்போ நான் என்ன பண்ண விஷயன்றதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்போது ஸ்கிரிப்டை கொஞ்சம் யூஸ் பண்ணேன், ஒரு மேலே ஒரு டேக் ஹெட்டிங்காக போட்டேன், ஹெச்டிஎம்எல் டேக் யூஸ் பண்ணால் ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு கிளிக்கு பண்ணால் இந்த மெசேஜ் எனக்கு ஒரு பேராகிராஃப் வேணும், இல்லைன்னா ஒரு மெசேஜ் மாரி ஒரு வியூ ஆகி தெரியணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு கிளிக் பண்ணால் எனக்கு அப்படின்னு நடந்துச்சு ப்ராசஸ். ஸோ இதான் மற்ற வெப்சைட்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க லாங்குவேஜ். இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம், இது ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதேமாரி வேறு நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.